ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இன்னைக்கு வந்து கார்டன்லேருந்து ஒரு புது ஒரு செடியில் இருக்கிற ஒரு மாற்றத்தை நம்ம காட்ட போகிறோம். இவங்க பாருங்கள், நான் இந்த செடியில் வந்து பூத்து முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன், இந்த அரளி செடியில். ஆனால் இப்போ அது 2-3 கலையில் அரும்பு வச்சுருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் வந்து வெள்ளை பூச்சி இருந்தது, அதனால நான் இடத்த மாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே தூக்கின்னு வந்து வச்சுருந்தேன். அதுலேயும் இப்போ அரும்பு வச்சுருக்குது. நான் இது இதோட பூக்கவே பூக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ அதில் வந்து அரும்பு வச்சுருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த பெரிய பக்கெட்டில் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி வச்சுருக்குறோம். இதில் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6 பூ 7 பூ பூத்துது, பெருசு பெருசாக. நல்லா அழகாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். சரி, அதை கட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டது தான். அது இன்னும் ஒரு பூவும் வைக்கல, ஒரு அரும்பும் வைக்கல. இதுலேயும் அரும்பு வைக்குதா என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நேற்று வந்து கொஞ்சம் மழை பெஞ்சுது, இன்றைக்கும் வந்து மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், இன்னும் 2-3 நாள் ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம கனகாமர செடியில் வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி தெரியுது, புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் கனகாமர செடி. மழை பெஞ்சதுமே நல்லா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு, பூவெல்லாம் நல்லா இருக்குது. நம்ம இந்த கனகாமர செடி பூத்து முடிஞ்சோடனே நம்ம இதை கட் பண்ணணும். கட் பண்ணி விட்டால் தான் அது மறுபடியும் பூக்கிறதுக்கு ரெடி ஆகும். ஆரஞ்சு கலர் கனகாமர செடியில் வந்து உள்ள கீழே மண் கிட்ட வச்சுருந்த கனகாமரம் பூவில் வெள்ளை பூச்சி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் வந்து வெயிலே படுறதில்ல, கீழவே இருக்குது. அது எல்லாம் ஃபுல்லாக மூடின்னு இருந்தது, அதனால் அதில் வெள்ளை பூச்சி இருந்துச்சு. சரி, நான் இப்போ வந்து கீழே இருக்கிற களையெல்லாம் கட் பண்ணிவிட்டு மொத்தம் வெயில் படுற மாதிரி அதில் நான் வைக்க போகிறேன். வெயில் பட்டால் தான் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது பாருங்கள், சொரக்கா செடி எப்படி ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு ஒரு கொடி. நேற்று நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது கட் பண்ணி விட்டுலான்னு. வேணாம், மழை வந்துருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு விட்டுட்டேன். நிறைய கொடி நிறைய இருக்குது. ஆனால் நிறைய இருந்தாலும் அதுக்கு சத்து சரியாக கிடைக்காது. ஒரு பக்கெட்டில் வந்து 2-3 கொடி போகுது. அதனால சரி, நான் ஒன்று கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிறைய செடிங்களை வந்து இடம் மாற்றி வச்சுருக்குறோம். நம்ம இப்போ ஆரஞ்சு கலர் பக்கெட்டு பக்கத்தில் வந்து நாட்டு செம்பருத்தி வச்சுருந்தோம். நாட்டு செம்பருத்தி வந்து எப்பயுமே 10, 12, 15, 20 கூட பூத்துருக்குது நம்மளுக்கு. இன்றைக்கி வந்து 5 செம்பருத்தி பூத்துருக்குது. ஏன்னா அது வந்து நேற்று நம்மளுக்கு வந்து பேஞ்ச மழை தண்ணியில் வந்து பூ கொஞ்சம் நல்லா பூத்துருக்குது. இப்போ வந்து மல்லிகைப்பூ செடியில் எல்லாமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குது. எல்லா கலையிலையுமே அரும்பு வச்சுருக்குது. நம்ம இந்த இலையெல்லாம் உருவி போட்டு நம்ம அதுக்கு நிறைய பூ பூக்கிறதுக்கு ஆரம்பிக்குது, பார்க்கலாம். மழவந்தழி செடியும் நல்லா பெருசு பெருசாக களை வந்திருக்குது, அதையும் கட் பண்ணி விடணும். நேற்று சொன்ன நம்ம ஆலோவேராவை எடுத்து கட் பண்ணி அந்த தண்ணி ரெடி பண்ணி செடிங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு, அதை வந்து நான் இன்னும் 2 நாள் பொறுத்து எடுக்கலாம், கட் பண்ணலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா இப்போ தான் மழை வந்திருக்குது. மழை பெஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி அந்த தண்ணி ரெடி பண்ணி செடிக்கு ஊற்றலாம். சாமந்தி செடியில் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஒன்றுலையுமே அரும்பு வரல. இது பாருங்கள், இன்றைக்கி வந்து செம்பருத்தி நம்ம அங்கேருந்து இடம் மாற்றி இங்கே வச்சுருக்குறோம். ஏன்னா அந்த வெள்ளைப்பூச்சி வந்து அதுக்கு வந்து வெள்ளைப்பூச்சி வந்து எப்பயுமே காலியாகவே ஆகாது, ஏதாவது ஒரு செடியில் வந்துன்னே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுபோல் கத்திரிக்காய் செடியில், இல்லைனாக்கா தக்காளி செடியில், இந்த சாமந்தி செடியில், இன்னொரு சாமந்தி செடியில், இப்போ செம்பருத்தி செடியில் வந்திருக்குது. அதனால் நானே இது தூக்கின்னு வந்து இங்கே வச்சு, ஏன்னா 2-3 முறை அது காற்றுல கீழே விழுந்துருச்சு. அதனால் நம்ம செம்பருத்தி செடி தூக்கின்னு வந்து இந்த ஃபஸ்ட்டில் வச்சுருக்குறோம். அது ஒரு கயிறு போட்டு நம்ம கட்டி 2 செடியை சேர்த்து கட்டி விட்டுட்டோம்னா அது காற்றுல கீழே விழாது. இந்த செம்பருத்தி செடி பூத்து முடிஞ்ச பிறகு நம்ம இதையும் கட் பண்ணும்போது நம்ம வீடியோவில் காட்டலாம். நீங்கள் வந்து இதை கட் பண்ணி விட பெருசாக தான் வளருது. நிறைய எல்லா கலையிலையுமே அரும்பு வைக்குது. அதுபோல் அதை தான் நினச்சின்னு நான் அந்த செம்பருத்தி செடியை கட் பண்ணி விட்டேன். ஆனால் அதில் ஒரு பூவும் பூக்கல. அந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் வெள்ளிக்கிழங்கு பாருங்கள், ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக மூடிக்கிச்சு. இதில் தான் நம்ம கரும்பு வச்சுருந்தோம். நான் சொன்னது வந்து இந்த தொட்டி தான் இது சொரக்காய் செடி வந்து 2-3 செடி இருக்குது. இது நான் கட் பண்ணி போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 2-3 செடி காஞ்சி போய்ட்டுருக்குது கீழே. முருங்கை கண்ணெல்லாம் நல்லா இருக்குது. மழையில இன்னும் நல்லா துளுத்து நல்லா வருது. சொரக்காய் வந்து இப்போ தான் ஒரு சொரக்காய் வச்சுருக்குது, அதுவும் வேறு கொடியிலேருந்து வச்சுருக்குது. இப்போ இந்த காஞ்சதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வேறு செடி நடலான்னு பார்க்குறோம். சேப்பங்கிழங்கு வந்து 2 இலை காஞ்சி போச்சு, இன்னும் 2-3 இலை நல்லா இருக்குது. அவரை செடியும் நல்லா இருக்குது.
பார்க்கலாம் அவரைக்காயில பூ வைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. கொய்யாக்கா மரத்துல வந்து பூச்சி அடிச்சதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ எல்லாத்துலயுமே புது துளிர் வந்திருக்குது. புதினா செடிய வந்து நம்ம அத எடுத்துட்டு, வேற மண் கலவைய போட்டு நம்ம நடலாம். ஏன்னா, அது மண்ணு வந்து பழசாகி போயிடுச்சு. சத்தெல்லாம் போயிடுச்சு அதுல. அப்படியே நின்னுட்டு இருக்குது அது. நம்ம அது மண் கலவைய எடுத்துட்டு, மண் கலவைய புது மண் கலவைய வச்சு நம்ம வந்து புதினா செடிய நடலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.